எவ்ரிவன், 5 ஸ்டெப்பில் ஈஸியாகவும் சாஃப்டாகவும் இட்லி பண்ணிடலாமா? வாங்க. இதுக்கு தேவையானதெல்லாம் 8 கிளாஸ் இட்லி அரிசி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 கிளாஸ் உளுந்தப்பருப்பு, இதையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே 5 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு வெந்தயம், அதுவும் ஊற வச்சுக்கோங்க. 2 கிளாஸ் வெள்ளை அவல் 10 நிமிஷம் ஊறினா போதும். ஸ்டெப் 1, ஊற வச்ச வெந்தயத்தை 5 நிமிஷம் நல்லா கிரைண்டரில் ஆட்டிக்கோங்க. ஸ்டெப் 2, அது கூடவே உளுந்த பருப்பையும் போட்டு ஆட்டிக்கோங்க. 40 மினிட்ஸ் கண்டிப்பாக ஆகும். இந்த மாதிரி ஸ்க்ராப்பிள் வச்சு அடிக்கடிக்கு சைட்லேருந்து எடுத்து விட்டுக்கோங்க. ஏன்னா அங்கே உளுந்த பருப்பு அப்படியே அரையாமல் நிற்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க, நிறைய தண்ணி வேண்டாம். ஸ்டெப் 3, மாவு நல்லா ஃப்ளஃபியாகவும் சாஃப்டாக வந்த பிறகு நம்ம தனியாக வடித்து எடுத்துக்கலாம். இதோ இந்த மாதிரி. ஸ்டெப் 4, இப்போது ஊற வச்ச வெள்ளை அவலை ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிட்டு அது கூடவே அரிசியும் போட்டுக்கோங்க. இப்போது எவ்வளோ தண்ணி வேணுமோ முன்னாடி அந்தளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஆனால் இது ரொம்ப சாஃப்டாக அரைக்க வேண்டாம், லைட்டாக கொஞ்சம் குறைன்னு அரைச்சா போதும். அரிசி 8 கிளாஸ் இருக்கிறதுனால 2 வாட்டி தான் அரைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஒரு செக்ஷன் எடுத்து அரைச்சிக்கோங்க, வழித்து வச்சுட்டு அடுத்த செக்ஷன் இன்னொரு தடவை போட்டு வடித்து எடுத்துக்கோங்க. ஸோ 10 to 15 மினிட்ஸில் இந்த அரிசி நல்லா அரைப்பட்டு மாவு ரெடி ஆகிடும். ஸ்டெப் 5, இப்போ அரைச்ச உளுந்த பருப்போட இந்த அரிசி மாவையும் போட்டு நல்லா கிளறணும். உப்பு ஆட் பண்ணிக்கோங்க எவ்வளோ வேணுமோ. இது எல்லாமே கையில் தான் பண்ணணும், அப்போ தான் சீக்கிரம் புளிக்கும், இல்லைனா பொங்குறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். இதோட இட்லி மாவு ரெடி. சில நாடுகளில் நம்மளோட இட்லி மாவு புளிச்சு வர்றது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கான டிப்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். -40 டிகிரியில் கூட ஈஸியாக நம்மளால் ஃபர்மெண்ட் பண்ணிட முடியும். இதுக்கு நீங்கள் ஓவன் ஆன் பண்ணிக்கணும். 50 டிகிரி செல்சியஸில் ஃபஸ்ட்டு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. என்ன ஹீட் லெவலில் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். டென் மினிட்ஸ் ஆனோடனே ஓவன் ஆஃப் பண்ணிவிட்டு லைட் மட்டும் ஆனில் இருக்க மாதிரி அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம மாவில் உள்ளே வச்சுட்டு ஓவர் நைட், அப்படி இல்லைன்னா 12 ஹவர்ஸ் இதை அப்படியே விட்டுறலாம். அவ்வளோதாங்க, நல்லா புளிச்ச மாவு ரெடி. இதை நீங்கள் நல்லா ஒரே பக்கமாக கிளறி விட்டுக்கோங்க. அதை நல்லா கிளறும் போது உங்களுக்கு பொசுன்னு வரும். அந்த டைமில் நீங்கள் தண்ணியில் ஊற்றணும்னு அவசியமே இல்லை. இது அப்படியே நீங்கள் ஒரு இட்லி சட்டியில் ஊற்றி நீங்கள் இட்லி வச்சுக்கலாம். அவ்வளோதான், ஈஸியான சாஃப்டாக ஃப்ளஃபியாக ஒரு இட்லி ரெடி. வெயிட் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருந்தால் கமெண்ட்லேயே சொல்லிவிடுங்க.